கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்படி கர்த்தர் கொடுத்த நேரத்துக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல மறுபடியுமாக இயேசு பூமிக்கு வந்த நோக்கத்தை நாங்கள் பார்க்கும்படியாக கடந்து வருவது வழக்கம். அதே போல இந்த நாட்களிலும் தேவனுடைய நாமத்தினாலே இயேசுதான் உண்மையான மெய்யான தேவன் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட வாக்கியங்களை வைத்து பேசுகிறது. இன்றைக்கு 2வது பகுதியை இருப்பதனால இன்றைக்கும் அதை குறித்து நாங்கள் பார்க்கும்படி தேவன் கிருபை கொடுப்பாராக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நிறைய தேவனுடைய மனுஷர்கள் வாழ்ந்திருந்தாலும் 2 பெரிய தேவனுடைய மனுஷனை குறித்து அடிக்கடி சொல்வது வழக்கம். ஒன்று மோசேயை குறித்து பேசுவது வழக்கம் எல்லோரும், அல்லது ஆபிரகாமை குறித்து பேசுவது வழக்கம். ஆனா மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மோசே எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படி தேவன் உபயோகித்த ஒரு பாத்திரம் என்று எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் அவர் சீனாய் மலையில ஏறி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவளை வழிநடத்துவதற்கு வேண்டிய சட்டங்களை லோன்னு சொல்லப்படுகிற நியாய பிரமாணத்தை தேவனுடைய சமூகத்திலே அதை வாங்கி வந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த சட்டத்தினாலே அவருடைய வாழ்க்கை முறைகள், தேவனோடு எப்படி வாழ்வது என்ற இந்த காரியங்களை மோசே மூலம் தேவன் அந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார். அந்த நாட்களிலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார். அப்ப மோசே எப்படிப்பட்டவன் என்று வேதம் நிறைய காரியங்களை குறித்திருந்தாலும் முக்கியமா நாங்கள் பார்க்கும்போது அவன் ஜனத்தை குறித்து எப்போதும் கவலை உள்ளவனாகவே இருந்தவன். ஏனென்றால் அவன் எகிப்திலே வளர்ந்து வருகிற வேளையிலே ஒரு எபிரேயன் ஒருவன் அடிமைப்படுத்துவதை கண்டு மிகவும் மனம் கலங்கி உடனடியாக இன்னொரு துன்பப்படுத்துவதை பார்த்து விட்டு அந்த எகிப்தியனை கொலை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் மேலே இருந்த அன்பினாலே அல்லது கரிசனால கூட முடியும், அதனால செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் சாந்த குணம் உள்ளவன். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மோசே சாந்த குணம் உள்ளவன் என்பதை கூட வேதம் தெளிவாக நமக்கு எனக்கும் உங்களுக்கும் எடுத்து காட்டுகிறது. திறப்பின் வாசலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஒரு முறை வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது, தேவன் ஒரு பெரிய கோபத்தின் நிமித்தம் அவனை தண்டிக்கும்படியாக வந்த பொழுது அவன் தேவ சமூகத்தில் போய் மன்றாட, ஆண்டவரே அவர்களை மன்னியும், அவருடைய இடத்துக்கு பதிலாக என்னை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய பெயரை உம்முடைய புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று மிகவும் தாழ்மையாக அங்கே திறப்பின் வாசலில் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இனி வரக்கூடிய பலன்கள் மேலே நோக்கமாய் இருந்தவன். எகிப்திலே வரக்கூடிய சந்தோஷங்கள், அதிலே வரக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது காட்டிலும் இயேசுவுடைய ஜனங்களோட நான் துன்பப்படும்படியாக இனி வரக்கூடிய பலன் மேல நோக்கமாய் உள்ள மனுஷனாக இருந்தவன். வேதம் அவனை காண்பிக்கும் போது அவன் மிகவும் தாழ்மை உள்ளவன் என்று கூட வேதம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் அவனை தெளிவு காட்டுகிறது. ஆனா கடந்து போகும்போது இதே மோசே இயேசுவோட கூட ஒப்பிட்டு பேசப்பட்டு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பை பார்க்கும் போது அந்த நாட்களிலே வாழ்ந்த எபிரேய குழந்தைகளை கொலை செய்யும்படியாக பார்வன் கட்டளையிட்ட பொழுது இவன் மாத்திரம் தப்பி தேவ சமூகத்தினாலே கடந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இயேசுவும் ஏதோது ஒரு கட்டளை விட்டான், எல்லா ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட இயேசு தேவ ஆவியானவரால் எகிப்துக்கு அழைக்கப்பட்டு அங்கே தப்பின நாங்கள் பார்க்கிறோம். இன்னொன்று பார்க்கிறோம், அவருடைய ஜெப வாழ்க்கையை மோசையை நாங்கள் பார்க்கிறோம். ஜெப வாழ்க்கை 40 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவனாக நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவும் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு அழைக்கப்பட்டு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் அவருடைய ஊழியத்தில் என்று பார்க்கிறோம். புறஜாதி பெண்ணை இந்த மோசே மணந்து கொண்டான். எத்தியோப்பியா சொல்லப்படுகிற தேவனாலே ஒதுக்கப்பட்ட புறஜாதியா இருக்கிற ஒரு பெண்ணை இந்த மோசே மணந்து கொண்டு நாங்கள் பார்க்கிறோம். அதே போல புறஜாதியா இருக்கிற நம்மை இயேசு தெரிந்து கொண்டு அவருக்கு மனவாட்டியாக அவர் தெரிந்து கொண்டு நாங்கள் பார்க்கிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே ஜனங்களை விடுதலை செய்தான். உலக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னையும் உங்களையும் இயேசு விடுதலை செய்தார். அவர் எல்லாவற்றிலும் எந்த வேளையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து
அவருடைய அழைப்பிலே கொடுத்த எல்லாவற்றையும் அவன் செய்த வேதனை பார்க்கிறோம். மோசையை குறித்து இயேசுவும் தன்னை தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து கடைசி வரைக்கும் சிலுவையில் போகும் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப எந்த நாட்டில் என்ன காரியத்தை குறித்தாலும் சில காரியங்களை பார்க்கும்போது மோசையை குறித்தாலும் மோசே சில சமயத்தில் இயேசுவுக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷம் எல்லா நாடுகளிலேயும் சிறந்த ஒரு மனுஷனை தெரிவு செய்வார்கள். அல்லது டிவி பர்சனாலிட்டி சொல்லுகிறோம், நியூஸ் வாசிக்கக்கூடியவர், ஸ்போர்ட்ஸ்ல நல்ல திறமையாக செயல்பட்டவரை அந்த வருஷங்களிலே கூப்பிட்டு அவரை கௌரவிக்கிறது வழக்கம், எல்லோருக்கும் தெரியும். கொஞ்ச நாளே இங்க நியூஸ்ல கூட செய்வார்கள். அப்படிப்பட்ட லிஸ்ட்லே பார்த்தோமா இருந்தால் அன்று வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த எல்லா தேவ மனுஷனுடைய இதிலையும் மோசே எல்லாவற்றிலையும் அவன் முதல் தன்மையாக இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 400 வருடங்களாக இருந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக தேவன் புரிந்து கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, முதல்ல வேதத்தில் எழுதப்பட்ட 5 புத்தகங்களையும் அவன் எழுதினான்னு நாங்கள் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் செய்த ஒரு மோசே, ஆனா வேதத்திலே போடப்பட்ட புதிய பாட்டுக்கு வரும்போது நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு இந்த மோசேயை காட்டிலும் மேன்மையானவர். அதனால்தான் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், எதுனா இந்த காரியத்தினாலே மோசே, அது உண்மை எல்லோருக்கும் தெரிஞ்ச காரியம், இயேசு எல்லாவற்றிலும் மேன்மையானவர். ஆனா ஆதாரத்தோட பார்க்கும்போது சில சமயத்தில் இந்த நாட்கள்ல உங்களுக்கு கேட்பார்கள். அதனால நீங்க ஆதாரத்தோட இருக்கும் போது எடுத்து காட்டுவது இலகுவாக இருக்கும். அதனால வேதம் கூறுவது மோசே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தாலும் இயேசுவை விட அவன் எப்பொழுதும் கீழே தாழ்ந்தவனாக இருந்தான். ஆனா இயேசுவோ மோசையை காட்டிலும் மேன்மையானவர், உயர்ந்தவர், சிறந்தவர் என்று வேதம் கூறுகிறது. தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரை சாயங்கால வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான மத்தியில் அசைவாடும் கிருபைகளும் வார்த்தையுடைய விளக்கங்களை தெளிவுபடுத்துவீராக. எங்களை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அனுமதியாவே. ஆமென். எடுத்து வாசிப்போமாக 2 வசனங்கள். எபிரேயர் 3வது அதிகாரம் 1 und 2 வாசிப்போமாக. Hebrew chapter 3 verses 1 and 2. எபிரேயர் 3வது அதிகாரம் 1 und 2 வாசிக்க. முதல் 6 வசனம் தியானிக்க போறோம். இன்றைய நாட்கள்ல முதல் 2 வசனங்களை பார்க்க போறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 und 2. இப்படி இருக்க ஏதோ காரியத்தை முதல் சொன்னதுனாலே இப்படி இருக்கு என்று இங்கே ஆரம்பிக்கப்படும். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2 வசனத்திலே எழுதப்பட்ட ஒரு காரியம் இங்கே பெரிதாக ஒன்றும் இல்லாவிட்டாலும் 2ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்படவில்லை. ஆனா முதலாவது வசனமானது சில காரியங்களை எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறது. இயேசு மூலம் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறது. பவுல் இங்கே எழுதும் போது 2 காரியத்தை குறித்து முதலாவது வசனத்தில் ஒன்று இங்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். நானும் நீங்களும் ஒரு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் மாத்திரமல்ல, பரிசுத்த சகோதரர்கள் என்ற போது சகோதரியை சேர்த்து அழுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த சகோதரர்களே சொல்லுவது 2 பேர், ஆணையும் பெண்ணையும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2 காரியத்தை இங்கே போடுற. ஒன்று நாங்கள் பரம அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ளவராக இருக்கிறோம். 2வது பரிசுத்த சகோதரராக இருக்கிறோம். முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா பரம அழைப்புக்கு பங்குள்ளவராக பார்க்கும் போது இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள், தேவனாலே மீட்கப்பட்ட ஜனங்கள், வெளியே இருப்பவர்கள் அல்ல. இவர் சபையிலே இருப்பார், தேவனுடைய சபையிலே சொல்லும்போது நான் சொல்றது தேவனுடைய சபையை குறிப்பு. இந்த சபை அல்ல, தேவனுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள், அவருக்கு மனவாட்டியா இருக்கிற பிள்ளைகளை குறித்து இங்கே வேதம் தெளிவுபடுத்த பார்க்கிறோம். பரம அழைப்பு என்று சொல்லும் போது, பங்காளிகள் என்று சொல்லும் போது பார்ட்னர்ஷிப் என்று ஆங்கிலத்தில் நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு மீன் பிடிக்க போன பொழுது தோல்வியோட வருகிறான். அங்கே வந்ததும் மறுபடியுமாக நீ கொண்டு போய் மறுபடியும் வலையை கொண்டு வீசன்னு சொன்ன பொழுது பேதுரு வீசுகிறான். படகு நிறைய மீன்கள் வருகின்றன. அவனால் சுமக்கவில்லை, முடியவில்லை, இழுக்க முடியவில்லை, பாரமா இருக்கிறது. வேதம் கூறுகிறது மற்ற படகுலே இருக்கிற ஜனங்களையும் கூப்பிட்டான் வர சொல்லி. அப்ப அவர்கள் ஓடி இவனுக்கு உதவி செய்து படகு நிரம்பும்படியாக மீன்களை எடுத்தார்கள் என்று வேதம்.
மற்ற படகில் இருக்கிறவர் வந்து இங்கே பேதுருவுக்கு பங்காளிகளாக மாறுகிறார்கள். அவனால் செய்ய முடியாத காரியத்தை பங்காளிகளாக வந்து அதை செய்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நானும் நீங்களும் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் வந்து என்னையும் உங்களையும் வந்து பங்காளிகளாக மாற்றி, இது மோசே செய்கிற காரியம் அல்ல, இயேசு மூலம் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான ஒரு பெரிய எனக்கு சிலாக்கியம் சொல்ல முடியும். பங்காளிகளாக நாங்கள் எந்த இன்வெஸ்டும் இல்லாதபடி, பங்காளிகள் சொல்லும் போது தொழிலே பார்ட்னர்ஷிப்பா இருக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் ஏதாவது போட வேண்டும், முதலீடு போட வேண்டும். ஆனா இயேசுவுடைய ராஜ்யத்துல நீங்க வரக்கூடிய இனிவரும் பலன்களை நீங்க வந்து பங்கெடுக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும் போது அந்த பங்காளிகளாக மாறுகிறோம் என்று வேதம் கூறுகின்றது. பங்காளிகளாக இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமாக நாங்கள் எப்படி பங்காளிகளாக மாற முடியும்? நாங்கள் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, வேதம் தெளிவாக அதே அதிகாரத்திலே கூறுகிறது. வாசிப்போமாக எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பொருந்தும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாக கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். சிம்பிளான வார்த்தை எழுதப்படுகிறது. நாங்கள் ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் நாங்கள் கை கொள்ளுவோமா இருந்தால் இயேசுவுடைய பங்காளிகளாக இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை தான் எனக்கும் உங்களுக்கு பிரச்சனையான காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கை நாள் அடைவிலே இந்த உலகம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு நெருக்கத்துல சூழ்நிலைகளில நாங்கள் விட்டு விடுவோம். முடிவு பரியந்தமும் நிலைநிற்கிறது முடியாத காரியமா போய்விடும். அதுதான் வேதம் அடிக்கடி கூறுகிறது, முடிவு பரியந்தமும் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப வேதம் கூறுகிறது வந்து நானும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறனால சூழ்நிலை எங்களை கெடுக்கக்கூடும், அல்லது வாழ்க்கை முறைகள் வாழ்க்கை முறைகள் வந்து மாற்றமடையக்கூடும். அந்த வாழ்க்கை முறையினாலே ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை, இயேசுவில் வைத்த அன்பை, அவரில் வைத்த விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடிய காரியங்கள் வரக்கூடும். அது நானும் நீங்களும் சிநேகிதத்தில் இருக்கும் போது, ஐக்கியப்படும் போது தவறான ஐக்கியத்திலே போகும்போது இந்த ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையானது சீர்கட்டு போகும் என்று வேதம் கூறுகிறது. வேறு இடங்களில் தவறானத்தில் நாம் வேலைக்கு போய்விட்டோமா இருந்தால் எங்களோட கூட இருக்கிற வேலை சூழ்நிலைகள் வந்து என்னையும் உங்களையும் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அல்லது இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எப்போதாவது சொல்றோம், பிஸி என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த வார்த்தையானது எனக்கும் உங்களுக்கும் வந்து ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை விட்டு விலகும்படி, உறுதியாய் பற்றி கொண்டிருக்க முடியாதபடி அது கெடுத்து விடும் என்று வேதம் கூறுகிறது. ஆனா வேதம் சொல்லுது வந்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சிலாக்கியம் உண்டு. வேதம் அழகாக வந்து அவருடைய பிரமாணங்களை நாங்கள் போதிக்கும் போது, அவருடைய பிரமாணங்களை நாங்கள் அறியும் போது, அந்த பிரமாணம் அந்த வேதமானது சங்கீதம் சொல்றது வந்து அதை நான் முடிவு பரியந்தம் வரைக்கும் ஆண்டவரை காத்துக்கொள். ஏன் அந்த வேதத்தை வாசிக்கும் போது இந்த வேதம் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப வாழ்க்கை முறை மாறும் போது நாம் கைவிடாதபடி இருந்து கொள்வோம். இந்த வேதமானது தேவனோடு எப்படி உறவாட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப சூழ்நிலை மாறும் போது தேவனை விடாதபடி இருப்போம். இந்த வேதமானது நானும் நீங்களும் எப்படி இந்த உலகத்திலே நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நாங்கள் எப்படி நாம் பார்க்கும் போது நாம் எப்படி ஐக்கியப்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் இந்த வேதம் சொல்லிக் கொடுப்பதனால வந்து அவரே வார்த்தை வடிவா வந்ததுனால அந்த இயேசு கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் என்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த தேவன் தான் எனக்கும் உங்களுக்கும் வந்து நம்மோட கூட இருந்து உடல் செய்கிற தேவன். அப்ப அவரை நாங்கள் ஆராதிக்க நாம் வந்து வேதத்திலே பிரியமா இருக்கும் போது கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை விட்டு விடாதபடி உறுதியா இருப்போம். அப்படி உறுதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு வேதத்தில் வந்து கடைசி வரைக்கும் கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் பங்குள்ளவராக இருப்போமா? வேதத்திலே போட்டிருக்கு மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே வந்து அவருடைய நாமத்தினால் செய்கிற காரியத்தின் நிமித்தம் மற்ற எல்லாராலையும் பகைக்கப்படுவோமா? அந்த பகைக்கப்படும் போது நாங்கள் தளர்ந்து போவோமா இருந்தால் இந்த நம்பிக்கையை விட்டு விடுவோம். நான் ஆரம்பத்திலே கிறிஸ்தவனாக மாறின பொழுது எல்லோருக்கும் நான் கேட்டரிங் பண்ணுவது வழக்கம். அப்ப நான் சண்டே கேட்டரிங் வந்து நான் பண்ண மாட்டேன் ஒரு முடிவெடுத்தோம். 1 வருஷத்துக்கு, அதாவது ரசிக்கப்பட்ட 1 வருஷத்தால எனக்கு வேண்டிய எங்க குடும்ப நண்பர்கள் வந்திருந்தார், கிறிஸ்துவ அறியாதவர். அவர் வந்து அவருடைய வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தார், வந்து என்னை பேசும்படியாக.
அப்ப நான் சொன்னேன், இல்லை நான் முடியாது, ஏன்னா நான் இப்ப நான் முதலாளி இல்ல, இப்ப மாறுபட்டவனாக இருக்கிறேன், அதனால சண்டே நான் ஒன்றுமே செய்ய போறது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்குரிய நாளா இருக்குதுன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அப்ப அவர் எனக்கு சொன்ன காரியம் நீ முட்டாளா இருக்கிறாய், உழைக்க வேண்டிய நேரத்தை உழைக்காதபடி இருக்கிறாய், இப்படி சன்னியாசியாக போக வேண்டிய வயசு இப்ப கிடையாது, அது இன்னும் வயசு போன பிற்பாடுதான் நீ போக வேண்டும் என்று சொல்லி. அப்ப அதனால அவருடைய அந்த குடும்ப நண்பனுடைய உறவுகள் எனக்கு துண்டிக்கப்பட்டது. அவர் என்னை தப்பா புரிந்து கொண்டு, ஆனா எல்லாராலையும் பாதிக்கப்படுவீர்கள் என்று வேதம். அப்படி பாதிக்கப்படும் போது வேதம் சொல்றது முடிவு பரியந்த நிலைநிற்கிறவனை ரட்சிக்கப்படுவார். இந்த உலகத்துல எங்களுக்கு உண்டு போராட்டம் உண்டு, ஆனால் தேவன் கை கொடுப்பார். முடிவு பரியந்தை ஆரம்பத்திலே கொண்டு நம்பிக்கை விட்டு விடாது இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. அக்கிரமம் மிகுதியாவதனாலே, இந்த உலகத்துல அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகுமா. அப்ப அந்த அன்பு தணிந்து போகும்போது முடிவு பரியந்தவன் நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான் வேதம் கூறுகிறது. அப்ப நான் நேசித்த ஜனங்கள் என்னை விட்டு விலகி போவார்கள். சூழ்நிலை மாறக்கூடும், சந்தர்ப்பம் மாறக்கூடும். அப்ப அந்த நேரங்கள் ஆண்டவரே நீர் நீதிபதியாய் இருக்கிறீர், நீர் உண்மை உள்ளவராய், நீர் அன்பு செலுத்துறீர், உண்மையை நான் பிரியப்பட்டு சொல்லும் போது தேவன் எனக்கு உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அப்படி ஆரம்பத்திலே கூட நம்பிக்கையை விட்டு விடாத இருக்கிற ஜனங்கள் அங்கே பவுல் எழுதுறாங்க, இவர்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரா இருக்கிறார், மாத்திரமல்ல பங்காளியா இருக்கிறார். வழியாலே நீங்கள் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று வார்த்தை வந்து பார்க்கிறோம். நாங்கள் முடிவு பரிந்து உறுதியா நிலை கொண்டிருப்பதனாலே இயேசு எனக்கு உங்களுக்கு என்ன செய்வார், எப்படி விதமான பங்களை கொடுப்பான வேதம் கூறுவது என்னையும் உங்களையும் கிறிஸ்து இயேசு வரும்போது நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படியாக முடிவு பரியந்தமும் அவர் என்னையும் உங்களையும் ஸ்திரப்படுத்துவார். அவர் செய்கிற காரியம் அதுதான். அவர் மேல அன்பா இருக்கும் போது, பிரியமா இருக்கும் போது, அவர் மேல நான் தொடர்ந்து வாஞ்சியா ஓடும் போதெல்லாம் அந்த தேவன் நானும் நீங்களும் கடைசியில இயேசு வரும்போது எங்கள் மேல குற்றம் சுமத்தாதபடி அவர் கிருபை கொடுத்து அனுதினம் என்னை உங்களை பலப்படுத்துவாராம். மத்தேயுல கடைசி அதிகாரத்தில் போடப்பட்டது, இதோ உலகத்தின் முடிவு கடைசி பரியந்தம் வரைக்கும் உன்னோட நான் கூட இருக்கிறேன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது கடைசி வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பதனால் முடிவு பரியந்தம் வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். வெளிப்பட்ட 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட என்னுடைய கிரியைகளை கைக்கொள்றவன் எவனோ அவனின் பிதாவிடத்திலே நான் பெற்றது போல அவனும் ஜாதிகளின் மேல அதிகாரம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை உறுதியாக பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பங்காளிகளாகிய நானும் நீங்களும் இதை கொடுக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று போட்டிருக்கே தவிர மோசேயை கவனித்து பாருங்கள் சொல்லவே இல்லை. இயேசு இங்க மோசேயை காட்டிலும் பெரியவனாக வருகிறார் என்றால் பின்னுக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். பரிசுத்த சகோதரன் தான் என்னன்னு பார்க்கணும். பரிசுத்த சகோதரன் பார்க்கும்போது தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் அல்லது தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பார்க்கிறோம். இந்த நிருபத்தை பவுல் எழுதும் போது மோசேயை கவனித்து பாருங்கள் எழுதவில்லை, இயேசுவே எழுதுகிறார். ஏனென்றால் நானும் நீங்களும் கவனித்து பார்க்கக்கூடிய காரியங்கள் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. இந்த கவனித்து பாருங்கள் வார்த்தைக்கு மாத்திரம் 2 விளக்கங்கள் போட்டிருக்கு. ஒன்று to consider carefully, அதாவது அவதானமாக நீங்க கவனித்து பாருங்கள், நுணுக்கமாக கவனித்து பாருங்கள், அவரை கவனித்து பார்க்கணும் இயேசுவை. இன்னொருத்துல போட்டிருக்கு to understand fully, அதாவது முழு காரியம் அவரை புரிந்து கொள்ளுங்கள். அந்த இயேசுவை புரிந்து கொள்ளும் போதுதான் தேவன் எனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சும்மா ஏனோ தானவனான நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் சாதாரணமாக வாழ்ற ஜனங்கள் போல மாறி விடுவோம். அல்லது அவர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள் நானும் கொண்டாடுவேன் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்து விடுவோம். ஏன் இந்த தேவன் என்ன செய்தார், இவர் யார் என்பதை நான் கவனித்து பார்க்கும் போது அந்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் கிருபை உள்ளவராக தான் என்னையும் உங்களையும் பரிசுத்த அழைப்புக்கு பங்காளியாக மாற்றுறவர், பரிசுத்த ஜாதியாக மாற்றி வைத்திருக்கிறவர். சொல்றார் அவரையே கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். எதுக்கு நோக்கி பார்க்கட்டாம்? அடுத்த வசனங்களை வாசிப்போமாக 6 வரைக்கும் வாசிக்கிறது. அதே 3ஆம் அதிகாரம். வீட்டை உண்டு பண்ணினவர் வீட்டை பார்க்கிலும் அதிக கவனத்துக்குரியவனாய் இருக்கிறார். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும்
மேன்மை பாராட்டலையும் முடிவு பறிந்து உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம் ஆகியில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். இங்கே காரியத்தை குறித்து நிறைய காரியத்தை எழுதுகிறார். அது 4 வசனங்களிலே நம்ம எல்லாவற்றையும் பார்க்காட்டி முக்கியமான காரியத்தை பார்க்க வாங்கிக்கிறேன். நான் ஒரு வீடை உண்டு பண்ணுகிறவன் அந்த வீட்டை காட்டிலும் கனம் பெறுகிறான் வேதம் கூறுகிறது. ஆனா எந்த வீடும் ஒரு மனுஷனாலே கட்டப்படுகிறது, ஆனா எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் தேவனே. அப்ப ஒரு காரியத்தை உண்டு பண்ண ஒரு மனுஷனா இருந்தால் எல்லாவற்றையும் உண்டு பண்ண தேவனா இருப்பதனாலே தேவனே இங்கே பெரிதாக நாங்கள் பார்க்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு சாட்சியா இருந்ததுக்கு சரியான விளக்கம் இனி வரக்கூடிய காரியங்களுக்கு இந்த மோசே சாட்சியாக இருக்கிறார். அப்ப என்ன விளக்கம் என்றால், இந்த நாட்கள்ல பழைய ஏற்பாடு நிழலாட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காரியங்கள் நிழலாக எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கின்றது. ஆனா உண்மையான காரியம் இயேசு அவற்றை நிறைவேற்றி கொடுத்தார். அப்ப கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிலே குமாரன் உள்ளவராக இருக்கிறார். அவரே எல்லாவற்றுக்கும் மேன்மை பாராட்டக்கூடியவர். அவரை முடிவு பரியந்தம் உறுதியாக என்னை உங்களை பாதுகாக்கிறவர். அது மாத்திரம் அல்ல, நாமே அவருடைய வீட்டாராக இருப்போம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு இயேசு கொடுக்கிற பெரிய சிலாக்கியம் அவரோட சேர்ந்து கொள்ளும்படி அவருடைய வீட்டாராக இருக்கும்படியான கிருபை கொடுக்கிறார். மோசே பணிவிடைக்காரனாக இருந்தார் என்று வேதம் சேவன் என்று போட்டிருக்க ஆங்கிலத்திலே. இயேசுவோ குமாரனாக இருந்தார். ஒரு சேவன், ஒரு பணிவிடைக்காரனுக்கு எப்போதும் பயம் இருக்கும். எஜமான குறித்த பயம் இருக்கும். எப்போதும் அடிமைத்தனமாக வாழ்வான். அவனுக்கு சுயாதீனம் கிடையாது. எப்போதும் கட்டுப்பாட்டுகளே வளர வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஆனா அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே மோசையால் நடத்தப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் அடிமைத்தனத்துக்குரியதாக இருந்தது. விடுதலையே கிடையாது. ஒரு வருஷம் விடுதலை, அதுக்கு பிற்பாடு மறுபடி அடிமைத்தனம். இப்படியாக ஒரு ஊழியத்தை தான் மோசே நடத்தி வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க நானும் நீங்களும் சுயாதீனம் உள்ளவர்களா இருக்கிறோம், விடுதலை பெற்றவர்களா இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசியா இருக்க நானும் நீங்களும் விடுதலை மாத்திரமல்ல, சந்தோஷத்தோட, அதாவது பயத்தோட செய்வது கிடையாது ஊழியம். அவருக்காக அன்பாக செய்கிறோம். இந்த ஊழியம் அவருக்கு பிள்ளைகளா இருப்பது அன்பாக இருக்கிறோம். அவருக்கு பிள்ளைகளா இருப்பதனாலே அன்பாக இருக்கிறோம். இங்கே வீடு என்று சொல்லப்பட்டது இந்த வேதத்திலே சாதாரண கட்டிடமே அல்ல, ஜனங்களை குறித்து தேவன் பேசுகிறார். இஸ்ரவேல் அந்த நாட்கள்ல மோசையாலே உண்டு பண்ணப்பட்ட வீடு. தேவன் சொன்னார் பழைய ஏற்பாட்டிலே, இவர்கள் என் ஜாதி, இவர்கள் என் ஜனம். அவ்வளவுதான், வேற யாருமே கிடையாது. மற்ற எல்லாரும் புறஜாதியாக இருந்தோம். ஆனா இயேசு சொல்றார் எல்லாரும் எனக்கு மேற்பட்டவளா இருக்கிறார். வேதத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர் உண்டு பண்ண தேவனாக இருக்கிறார். மோசே ஒரு வீட்டை மட்டும் உண்டு பண்ண, ஒரு கோத்திரத்தை மட்டும் அங்கே பாதுகாக்கும்படியாக வந்தவன். ஆனா இயேசுவோ உலகத்தினுடைய எல்லா ஜாதிகளுக்கும் மீட்பு கொடுக்கும்படியாக தேவன் வந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இங்க நாம் பார்க்கும் போது இந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்துக்குரிய காரியத்தை காட்டுகிறது. அவர் நடத்தப்பட்ட வீடானது உலகத்துக்குரிய காரியம், மோசே நடத்தப்பட்ட வீடு. ஆனா இயேசு இடத்துல எல்லாம் அது பரம காணான நோக்கி, பரலோகத்தை நோக்கி, எனக்கும் உங்களுக்கும் அரசாளுகிற ஒரு மக்களாக, நம்பிக்கையாக, இயேசுவோட இருக்கக்கூடிய பிள்ளைகளாக எனக்கும் உங்களுக்கும் பெரிய கிருபை கொடுக்கிறார். அதனால தான் அவர் எல்லாவற்றுக்கும் அவர் அதிகாரம் இருக்கிறது மாத்திரம் அல்ல, நாமோ அவருடைய வீடாக இருக்கோம். அவரால் நடத்தப்படுகிற ஜனங்களாக, அவருடைய ஆளுகையில பங்கெடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் கூறுவது பழைய ஏற்பாடு நாங்கள் பார்க்கும் போது ஏவாள் ஆதாமுடைய விழாவிலே எடுக்கப்பட்ட எல்லோருக்கும் தெரியும். அதே போல இயேசுவும் நாங்கள் பார்க்கும்போது அவருடைய விழா எலும்பு குத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நாங்கள் பார்க்கிறோம். பழைய புதிய ஏற்பாடு பார்க்கும்போது சபை உருவான பார்க்கிறோம். கடைசி ரத்தம் வரை, கடைசி தொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார், அங்கே சபை உருவான நாங்கள் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் நித்ரியா இருக்கும் போது அவரிடமிருந்து விழா ஆதாம் நித்ரியா இருக்கும் போது அவரிடமிருந்து விழா எலும்பு எடுக்கப்பட்டு ஏவாள் உருவான பார்க்கிறோம். இயேசுவும் தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்த பிற்பாடு இந்த சபை பிறந்த நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய மனவாட்டியா பிறந்த நாங்கள் பார்க்கிறோம். ஏவாள் ஆதாமுடைய தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறவளாக இருந்தால், இன்றைக்கு சபையும் இயேசுடைய சரீரத்தையும், அவருடைய அவயவங்களையும், அவருடைய மாமிசத்திற்கும், அவருடைய எலும்புகளுக்கும் நானும் நீங்களும் புதியவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே போடப்பட்ட விடுப்பை வாசிங்க. அவருடைய மாமிசத்துக்கு,
அவருடைய எலும்புக்கு, அவருடைய சரீரத்தின் அவயவங்களுக்கு நானும் நீங்களும் வந்து சொந்தக்காரரா இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. ஆதாம் பாத்திரம் வந்து ஏவாளின் மூலம் வந்து அங்கே பாவமாக்கப்பட்டார். வந்து பாவம் செய்யால் இருந்த பொழுது ஏவாள் செய்த காரியத்தின் மீதும் ஆதாம் பாவம் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே பாவம் இல்லாம பிறந்த இயேசுவும் எனக்கும் உங்களுக்குமாக சபைக்காக அவர் பாவமாக்கப்பட்டு நாங்கள் பார்க்கிறோம். பாவம் வந்து பிறப்பதற்கு முன்பதாக வந்து ஏவாள் பிறந்தால், ஆனா நானும் நீங்களும் உலக தோற்றத்துக்கு முன்பதே தெரிந்து கொள்ளப்பட்ட வேதம் கூறப்பட்டிருக்க. அதனால வந்து பழைய ஏற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வீடானதை விட இப்பொழுது இருக்கிற தேவன் அதிகாரம் உள்ள பெரிய வீடாகிய இயேசுவ தலையா இருக்கிற வீடு மிகவும் மேன்மை உள்ளதா இருக்கிறபடியாலே நாமும் அவருடைய வீடாக இருக்கிறோம். அதனால் இந்த மோசேயை காட்டிலும் இயேசு செய்த ஊழியங்கள் புதிய ஏற்பாட்டிலே இந்த உலகத்துக்காக அடிக்கப்பட்ட இயேசுவானவர் அவர்களை காட்டிலும் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் சொல்லுது வந்து நானும் நீங்களும் ஜீவன் உள்ள கற்களாக ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலர் மூலம் பெரிய பெரிய விசுவாசிகள் மூலம் ஆவிக்கேற்ற பலிகளாக நாங்கள் ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். அவருடைய சபையாக, அவருடைய மனவாட்டியாக கட்டப்பட்டு வருகிறோம். இந்த நாட்கள்ல நாங்கள் ஆராதிக்கிற நாம் வந்து ஆண்டவரே மோசேயை உண்மை உள்ளவனா இருந்தா உண்மைதான், ஆனாலும் இயேசு குமாரனாக இருந்து எல்லாவற்றுக்கும் அதிகாரம் செலுத்தின மாத்திரமல்ல, மோசே கொடுக்க முடியாத நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள் கொடுக்க முடியாத பெரிய காரியத்தை இயேசு இந்த புதிய ஏற்பாட்டிலே எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த நாங்கள் பார்க்கிறோம். அதனால வந்து மோசே படைபடக்காரனா இருந்தாலும் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தாலும் இயேசுவே எல்லாவற்றையும் செய்து முடித்து அன்றைக்கு நல்லாட்டமா இருந்த காரியத்தை இன்றைக்கு செய்து முடித்த இயேசுவே உண்மை, அவர் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். இதை குறித்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை குறித்து எழுதுகிறார். வந்து மோசேயுடைய ஊழியத்தை குறித்து, இயேசு செய்த ஊழியத்தை குறித்து அங்கே 2 கொரிந்தியர் சபைக்கு போகும்போது இங்கே பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். நான் வேகமா கடத்தினை குறித்து வைத்துள்ளோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் முழு அதிகாரம் இதை குறித்து பேசுகின்றது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்திலே முழு காரியம் போடப்படுகிறது பார்க்கலாம். இங்கே பழைய ஏற்பாட்டிலே மோசே வந்த நாட்கள்ல வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்கள் வந்து பலகையிலே எழுதப்பட்டது, கற்பலகையிலே எழுதப்பட்டது. இந்த கற்பலகையானது வந்து உடையக்கூடியது, நிரந்தரமானது கிடையாது. ஒரு மனுஷனால் கையாளக்கூடிய காரியம். நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு கோபம் தான் தூக்கி உடைச்சிட்டாங்க. உடையக்கூடியது, அதோட அதை என்ன எழுதிதான் தெரியாம போயிட்டு மறுபடியுமாக தேவஸ்தானத்திற்கு எழுதி கேட்டு வாங்கி எழுதி கொண்டான். ஆனா புதிய ஏற்பாடு இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் வேதம் கூறுது வந்து அது எனக்கும் உங்களுக்கும் அவர் இதயத்திலே எழுதியிருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே வேதத்தில் வந்து நானும் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இதயங்களிலே வைத்து அதை ஸ்திரப்படுத்தி அதை மனதிலே எழுதுவேன் சொன்ன தேவன் இதயத்திலே எழுதியிருக்க அவர் என்னோட வாசம் செய்த தேவனா இருக்கிறார். பழைய ஏற்பாடு மோசே செய்த ஊழியங்கள் வந்து வெளிப்படையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. ஆனா இயேசுவின் ஊழியம் வந்து உள்ளான கிருபையினாலே உள்ளான மாற்றங்களை கொடுத்து அவரை போல உருவாக்கக்கூடியது. எங்கேயாவது மோசையை போல மாறுங்கள் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. அந்த வேதத்துக்கு வந்து இயேசுனார் வந்து என்னை போல மாறுங்கள், என்னை பின்பற்றுங்கள், என்னோட கூட வாருங்கள், அங்கே அவரை போல மாறும்படி அந்த கிருபையானதை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது வந்து கற்பனையில் எழுதப்பட்ட ஊழியம் உடையக்கூடிய நிரந்தரமானது அல்ல. ஆனா இயேசுவை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய இதயத்திலே எழுதி வைத்திருக்கிற அவருடைய காரியங்களை உள்ளான மாற்றத்தை கொடுத்து அவரை போல மாறும்படியான கிருபை. 2வது காரியம் வந்து மோசே செய்தது வந்து சாவுக்கு ஏதுவானது, அங்கே மரணத்தை கொண்டு வரக்கூடிய நிச்சயமாக மரணத்துக்கு போகக்கூடிய காரியம். ஆனா இயேசுத காரியமோ வந்து ஜீவன் கொடுக்கக்கூடிய காரியம். வேதம் கூறுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல வந்து எழுதப்பட்ட எழுத்து கொல்லுகிறது, நீ இது செய்ய வேண்டும் என்று கிரியை மூலம் எனக்கும் உங்களுக்கும் காட்டுகின்றது. அந்த ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியமாம். அதே அதிகாரத்துல போட்டு மோசே செய்த ஊழியமானது அந்த ஊழியத்தின் மூலம் ஆக்கின தீர்ப்பு வரக்கூடியதான். ஆனா இயேசு செய்தது வந்து எல்லாவற்றையும் குமாரனை உடையவர், ஜீவன் உடையவர். இயேசு கொடுக்கிற ஊழியம் வந்து ஜீவன் கொடுக்கிற ஊழியம். அந்த மோசே செய்த காரியம் வந்து அது பாவத்தை உங்களுக்கு உணர்த்துமே தவிர
பாவத்திலிருந்து எந்த விடுதலையும் கொடுத்து உங்களுக்கு நிரந்தரமான அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாத காரியம். ஆனா மோசே இயேசுவோ வந்து ஜீவன் உள்ளவராக இருந்து அவர் எனக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர். மூன்றாவது காரியம் வந்து மோசே ஒரு மகிமை உள்ளவனாக மாறினான். அந்த மகிமையானது வந்து உருமாறக்கூடிய ஒளிந்து போகக்கூடிய மகிமையா. ஆனா இயேசு கொடுக்கிற மகிமை எனக்கும் உங்களுக்கும் வந்து நிரந்தரமானதான். பழைய பாடலை பார்க்கிறோம், ஆலயத்திலே மகிமை நிரந்தரம் பார்க்கிறோம். 40 வருஷங்கள் மோசே ஜனங்கள் நடத்தும் போது மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக தேவனுடைய மகிமை வந்து என்று பார்க்கிறோம். ஆனா இந்த மகிமையெல்லாம் வேதம் கூற வந்து ஒளிந்து போகக்கூடிய ஃபேடிங் குளோரி என்று போட்டிருக்கு. அதாவது அப்படியே மாறக்கூடியது, அப்படியே போய்விடும், அப்படியா நிரந்தரமானதா. இயேசுடைய ஊழியம் செய்த ஊழியம் இன்றைக்கும் அவருடைய ஊழியமானது மகிமை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்றது வந்து நாங்கள் அதை ஒரு வசந்த வாசம் சொல்றது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 2 Corinthians chapter 3 verse 8. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். அவ்வளவு ஆவிக்குரிய தேவன் நடத்துகிற ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். அதனால்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ண தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த முகத்தினுடைய மகிமையை எனக்கும் உங்களுக்குள்ளாக தோன்றி எங்கள் இதயங்களிலே அந்த இயேசு வாசமாயிருக்கு. அப்ப நான் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு இதயத்திலே நம்மளோட வாசம் செய்வதனால் அந்த மகிமையானது எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அழியாத காரியம். வேதம் கூறும்போது வேதத்தை போட்டு வந்து மகிமை மேல மகிமை அடைவோம். நாளுக்கு நாள் நாங்கள் மகிமை அடைவோம், உருமாற்றப்பட்டு மகிமை அடைவோம். இது புதிய ஏற்பாட்டுக்காக இயேசுல வரக்கூடிய ஊழியத்தினால. ஆனா பழைய ஏற்பாடு இருக்கிற மோசே செய்த ஊழியமானது அது நிரந்தரமான மகிமையே அல்ல, அது ஒளிந்து போகக்கூடிய மகிமை. இன்னொன்று போட்டிருக்க வேதத்தில் அதே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வந்து இன்றைக்கு நான் நீங்கள் செய்யற ஊழியமானது வெளிப்படையான காரியம், வெளியரங்கமாக செய்யக்கூடிய காரியங்கள். தேவனோடு நேரடியாக நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். அந்த ஜெபத்தின் மூலம் கடைசியா முடிக்கும் போது இயேசுவின் மூலம் பிதாவே என்னும் போது எங்களுக்கு எந்த மஸ்தியசரும் கிடையாது, இடையில எந்த ஜனங்களோ எந்த நபரோ கிடையாது இந்த ஜெபத்தையோ அல்லது காரியத்தை எடுத்து செல்வதற்கு. ஆனா அன்றைக்கு மோசே செய்த காரியம் வந்து முக்காடு போடப்பட்டிருந்தது. ஏனென்றால் இன்றைக்கும் வரைக்கும் ஜூத ஜனங்கள் வந்து அவருடைய இதயத்திலே முக்காடு போடப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு யார் என்று தெரியாதபடி போடப்பட்டது காரணம் என்றால் அன்றைக்கு அந்த ஊழியமானது அப்படி இருந்ததுனால, அன்றைக்கு முக்காடு போடப்பட்டு இருந்ததுனால இதயத்திலே இன்றைக்கும் அவர் தேவனுக்கு தூரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நானும் நீங்களும் வெளிப்படையான இந்த மகிமை உள்ளதுனாலே, இந்த வெளிப்படையாக நாம் இயேசுவோட தொடர்பு கொள்வதனாலே வந்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை வந்து மறைமுகமானது அல்ல, அது வெளியரங்கமானது. வந்து தேவனே அதை செய்து கொடுத்தார். சபைக்காக வேதம் கூறுவது வந்து அவர் சிரசிலே மேலிருந்து கீழே கிழிந்த பொழுது அந்த காரியத்தை உடைத்து இப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடம் வந்து ஜெபிக்கும்படியா, உனக்கு ஆசாரியர் தேவையில்லை, உனக்கு யாருமே தேவையில்லை, நீரே ஆசாரியர், நீரே என்று சொல்லி லேவியர் சொல்லி தேவன் உண்டு பண்ணி அங்கே பெரிய சிலாக்கியத்தை கொடுத்தது இந்த புதிய ஏற்பாட்டு காரியத்துல அது செய்து கொடுத்தவர் இயேசுவே. கடைசியாக வந்து மோசே இருந்த காரியம் வந்து அடிமைக்குள்ளாக இருந்தது. இயேசு செய்தது வந்து அது விடுதலை கொடுக்கிற காரியமா இருந்தது. பழைய ஏற்பாடு நாங்க பார்க்கிறோம் வந்து மோசே செய்த காரியம் எல்லாம் வந்து சுமக்க கூடாது இருந்தால், நுகத்தை அவர் சுமக்க கூடாது இருந்தாம். ஏனென்றால் அது அடிமைத்தனத்துக்குரியது. ஒரு மாட்டை நாங்கள் பார்க்கிறோம், பாரத்தை ஏற்றி சுமக்க முடியாதபடி அது போக முடியாது, நடக்கவே முடியாது. ஆனா இந்த கொம்புனால அடிக்கிறோம் மூவ் பண்ண சொல்லி, ஏன்னா சுமக்க முடியாத சுமையை அது சுமங்கிறது. அதே போல ஜனங்களும் என்றால் விடுதலை தெரியவில்லை, எப்படி விடுதலை பெறுவதுன்னு சொல்லி. அதனாலே பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மோசே செய்த ஊழியமானது அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடு நானும் நீங்களும் சுயாதீனிலே இருக்கிறோம், விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு உங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அது மாத்திரமல்ல வந்து எனக்கு உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை, சாவு அடிமைத்தனத்திலிருந்து பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தோம். பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், சமய கட்டுப்பாடுகள் எல்லாம் பழைய ஏற்பாடு இப்படித்தான் நீ ஆராதிக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒழுங்கு முறைகள் இருந்தது பழைய ஏற்பாட்டிலே. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எல்லாவற்றையும் நீக்கி இயேசுவும் நானும் நீங்களும் அவருடன் நேரடியாக பேசும்படியாக ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார்.
அந்த அதிகாரம் முடியும் போது 18ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபம். அவரை நாங்கள் நிச்சயமாக பார்ப்போம். கண்ணாடியிலே பார்ப்பது போல ஒரு முகத்தை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோமோ அதே போல இயேசுவை பார்ப்போம் நம்பிக்கை இருக்கு. அதனால ஆவியா இருக்கிற கர்த்தராலே நாளுக்கு நாள் நாங்க மறுரூபமாவோம் என்று போட்டிருக்கோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது மோசே அங்கே உண்மை உள்ளவனாக இருந்த அவருடைய வீட்டிலே உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் இவர் குமாரனாக இருந்து எல்லாவற்றுக்கும் தலையா இருந்தது மாத்திரமல்ல, அவரே எல்லாவற்றையும் எனக்கும் உங்களுக்கும் செய்து கொடுத்து அவருடைய வீட்டாக மாறும்படியாக, பங்காளிகளாக மாறும்படியாக, ஒரு பரிசுத்த கூட்டமாக மாறும்படியாக செய்ததுனால ஆண்டவரே நீரே ஆண்டவரே இந்த உண்மை உள்ள தேவனாக இருக்கு, நீதி உள்ள தேவனாக இருக்கு, இன்றைக்கும் ஆராதிக்கப்படக்கூடிய ஒரு நீரை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேகமான இந்த உலகத்துல நீங்கள் வேகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால இப்படி சிலாக்கியம் கொடுத்த தேவனுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் கேள்வினார்கள். ஆண்டவரை இப்படி ஆண்டவரை எனக்கு உனக்குமா நம்ம ஒவ்வொருவருக்குமா இவ்வளத்தையே செய்து கொடுத்த தேவன். பழைய ஏற்பாட்டுக்கார விசுவாசத்தை காட்டிலும் நானும் நீங்களும் சிறந்தவர்கள் வேதம் கூறுகிறது. இப்படிப்பட்ட நாட்களில் வாழ்ந்திருக்க நாம் ஆண்டவரை எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போறோம்? சாதாரணமாக வாரம் கேட்டுவிட்டு கடன் சொல்ல போறோமா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையை உருமாறுவதனால மகிமை அடைவதனாலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மை அடையும்படி அன்றைக்கு அவருக்கு கிடைக்க முடியாத பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரருக்கு பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தை கிடைக்க முடியாத பெரிய சிலாக்கியம் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால 11ஆம் அதிகாரம் சொல்லும்போது எபிரேயர் போட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். ஆனா நானும் நீங்களும் ஒரு பெரிதான சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவர் பிள்ளைகளாக மாத்திரமல்ல, பங்காளிகளாக இருக்கிறோம். அவருடைய சிங்காசனத்திலே அரசாளும்படி திரும்ப கொடுத்த ஜெயம் கொடுக்கிறோம். அவருடைய ஆலயத்திலே தூணாக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஜாதிகளை விசாரிக்கும்படியா அதிகாரம் கொடுத்தவராக இருக்கிறார். இவ்வளவு செய்கிற தேவன் அவர் தயாராயிருக்கிறார். நாம் ஆண்டவர் நாட்கள் ஆண்டவரை தொடர்ந்து ஓடும்படியான திரும்ப கொடுக்கிற தேவனுக்கு ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்க போறோம். வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் மகிமைக்கு மேல மகிமை அடை நாளுக்கு நாள் மர்வமாகிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தேசான காரியம் அல்ல. ஆனா பங்காளிகளா மாற்றி வைத்திருப்பவர் முடிவு பரியந்த ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை அனுபவிக்க விடாத முடிவு பரியந்த நிலைநிற்கிற விவரம் அவனை ரட்சிக்கப்படுவான் போட்டது ஆண்டவரை எந்த விதத்திலும் நம்பிக்கை அழிந்து போகாதவர். பல காரியங்கள் சூழ்நிலை காரியங்கள் கண்ணிலே பார்க்கிற காரியங்கள் எல்லா நிலையும் உங்களையும் சூழ்நிலையை மாற்றக்கூடும். அப்படி மாறாதபடி இந்த நாட்கள் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தை நாங்கள் காத்திருந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக மாறப்போம் நாங்கள் கொடுக்க போறோம். மோசையை காட்ட மேற்கொள்ளவா இருப்பதனால் நாம் மோசையை காட்ட மேற்கொள்ளா இருக்கிறோம். அதனால் ஆண்டவரை இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்ய போறோம் என்று ஜெப சிந்தையோடு நாங்கள் எழுந்திருக்க போறோம். தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே சாயங்கால வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே வேறு விசமான சுவிசேஷங்கள் தேசத்திலே கடந்து வருகிறதா, வேறு விதமான இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் விழிப்புள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவரே உடைய பிரமாணங்களை கை கொள்ளும் போது நீ சொல்லியிருக்கிறீர், முடிவு பரியந்த வரைக்கும் நான் உன்னோட கூட இருந்து வழி நடத்துவேன். முடிவு பரியந்தம் நம்மோட கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவர். இன்றைக்கும் ஆண்டவரே ஜீவனதவரா இருக்கிறீங்க. எல்லா காரியங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே மோசே குறித்து நாங்கள் காரியங்களை பார்த்தோம். அதற்கு அடிமையா இருக்கக்கூடிய ஊழியத்தை செய்தவனுடைய முகம் தேவனோட சஞ்சரித்து வந்த பொழுது பிரகாசமா இருந்தேன்னு பார்க்கிறோம். ஆனாலும் மற்றவர்கள் கண்டு பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அதை விட மேன்மையான மகிமையை நாம் சுமந்து செல்கிறோம். தெய்வமே, ஒரு விஷயம் மத்தியில கிருத கொடுப்பீராக. இந்த உன்னத ஊழியத்துக்கு அழைத்தவர், எங்களை பங்காளிகளாக மாற்றி வைத்திருப்பவர், அதுவரை பரிசுத்த ஜனங்களாக எங்களை ஏற்படுத்தி இருப்பவர், உடைய கிருபை உள்ள ஆண்டவரே வல்லமையால் எங்களை பிரித்தெடுத்தவர். உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே
அதனால வேதம் சொல்லுது, அந்த கிறிஸ்து இயேசுவையை கவனித்து பாருங்கள். ஒரு மனுஷன் செய்கிற காரியங்களை கவனித்து பார்க்கிறோம், ஒரு மனுஷன் பேசுகிறதை கவனித்து பார்க்கிறோம். ஆனால் எனக்கும் உங்களுக்குமாக எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்துல பரிந்து பேசுகிற தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அந்த தேவன் நோக்கி பார்க்க போகிறோம். அப்பா அம்மாக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். அதே இயேசு ஸ்தேவான் மரித்த பொழுது அவன் கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவனாக ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை விட்டு விடாததுனால, முடிவு வரையிருந்தவன் நிலை நின்றதுனால வேதம் கூறுகிறது, அதே வலது பார்சத்துல இயேசு இழந்து நின்றான்னு பார்க்கிறோம். இவ்வளவு வல்லமை கொடுக்கிற இயேசு, இவ்வளவு என்னையும் உங்களையும் கனப்படுத்துகிற தேவன், அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, மோசே எங்கும் உள்ளவன் உண்மை உள்ளவனாக இருந்தாலும் அவன் பணிவுடைக்காரன் என்று பார்க்கிறோம். அப்பா, நாமோ உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உம்முடைய பண்ணையில ஒரு அங்கத்தவனாக இருக்கிறேன். தேவனுடைய மாளிகையிலே அனுதினமும் கூட கட்டப்பட்டு வருகிறேன். ஜீவனுள்ள கற்களாக வளரும்படி எழுதுகிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் கொடுத்த மகிமையப்பா, மகிமையினால என்னை மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ற நாம் உம்மை சுமந்து செல்லும்படியாக, மற்றவர்கள் வாசிக்கிற சுவிசேஷமாக, மற்றவர்கள் இயேசுவை காணுகிற பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய சிந்தைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் மர்வமாகட்டும் ஆண்டவரே. மாற்றம் அடையட்டும். அந்த இயேசுவை நீங்க கவனித்து பாருங்கள். ஏனென்றால் அவர் கடைசி வரைக்கும் அவருடைய வீட்டிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்ததனால் இன்றைக்கு ஒரு பெரிய மனவாட்டியாய சபையை உருவாக்கி இது மேல அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். என்னையும் உங்களையும் அவர் நோக்கி பார்க்கிறவர், ஆராய்ந்து பார்க்கிறவர், விசாரிக்கிறவர், கரம் பிடித்திருக்கிறவர், உன்னை கைவிடாதவர், உனக்கு இருக்கிற தேவைகளை சந்திக்கிறவர் அவர் ஒருவரே. ஏனென்றால் முடிவு பரியந்தம் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தவர். அதனால் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் ஆண்டவரே, இனிமே பயத்தினாவி இல்லாதபடி, அப்பா, ஒரு அடிமைத்தனத்தினாவி இல்லாதபடி, பாவ வாழ்க்கையை சிக்காதபடி, சாபங்கள் குடும்பங்களை மேற்கொள்ளாதபடி, உம்முடைய ஆண்டவரே வல்லமையினாலே, நீர் கொடுத்த வெற்றியினால் ஆண்டவரே, விடுதலையினாலே தொடர்ந்து ஓடும்படியான கிருபை கொடுப்பீரா. தேவனை நோக்கி நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான ஊழியத்தை கொடுத்திருப்பவரே, நம் ஒவ்வொருவரையும் அவர் ஊழியக்காரராக மாற்றி இருக்கிறார். ஆசாரியனாக, தேவியனாக, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுக்காரர் அல்ல, நாமும் மாறும்படியா அமைத்த தேவனுக்கு மோசேயை காட்டிலும் நாம் மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு விசை அவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே, என்னை உருமாற்றும், என்னை உருமாற்றும், என்னை உருமாற்றும் ஆண்டவரே, உமக்கேற்ற பாத்திரமாக என்னை வரையும் நாங்கள் சொல்ல போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுகிறதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுகிறதையா. நன்றி நன்றி
நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே, அறியாதவர்களாக கைவிடப்பட்டவர்களாக பாலை நிலத்திலே கிடந்த ஒன்றுக்கும் உதவாதிருந்த என்னையும் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை நிமிர்ந்து நடக்கும்படி செய்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீ தலை குனியாதபடி வாழும்படி உன்னை செய்திருக்கிறார். மரணம் உன்னை ஆண்டு கொள்வதில்லை என்று அதிலே விடுதலை கொடுத்தவர். இந்த மாலைகளில் என்னோட பேசி இருப்பதனால் ஆண்டவரே, உம்முடைய வீடாக இருக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்துக்கு என்னை பங்காளிகளாக மாற்றி அமைத்திருப்பவரே, உம்முடைய பரம அழைப்பை எனக்கு கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலைகளில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை விட்டு விடாதபடி அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து ஓடும்படியாக உலக காரியங்கள் நெருக்கும் போது, சூழ்நிலைகள் நெருக்கும் போது, ஆண்டவரே சந்தர்ப்பங்கள் காரியங்கள் எங்களுக்கு எதிராக வரும் போதெல்லாம் அந்த இயேசுவையே கவனித்து பார்த்து ஓடும்படியான கிருபை கொடுப்பீரார். முடிவு பரியந்தம் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் அவர் உன்னை வழிநடத்துவாராக. வழி விலகாதபடி வழிநடத்துவார். நீ கீழே விழுந்தால் உன்னை மறுபடியும் எழுப்பும்படியாக கிருபை கொடுப்பார். உன்னை தொடர்ந்து அவர் அவருடைய கிருபையாலே அனைத்து மகளே மகனே உன்னை அணைக்கும்படியான கிருபை உள்ள தேவன். ஒரு விசை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. தர்மியான ஆண்டவரே, சிலாக்கியத்துக்கு நன்றியப்பா. நாங்கள் பயத்திலே அடிமையாக இல்லாதபடி எங்களை விடுதலை கொடுத்தவர். உடைய கிருபையினாலே தகுதி இல்லாத எங்களை உடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொண்டவரே, இந்த மாலையோடு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு உடைய சமூகத்தில் வருகிறேன். தேவரீர் உடைய ரட்சிப்பானது ஆண்டவரே கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுப்பீராக. எதிரின் கண்களுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. தேவ பிரசன்னமானது அனுதினமானது வழிநடத்தட்டுமாப்பா. ஒரு நாளைக்கு உண்மை கண்ணாடியிலே பார்ப்பது போல முகமுகமா பார்ப்போம். அந்த நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையானது ஆண்டவரே நாளுக்கு நாள் மகிமைக்கு மேல மகிமை அடைந்து மர்வமாகட்டுமாப்பா. உம்மை போல எங்களை மாற்றி ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி அமைப்பீராக. சிந்தனைகளை மாற்றும் செயல்படுத்தும் எங்களோட கூட வருவீராக. மாலைகளுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, வர கடப்பட்ட குடும்பங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவரோட கூட இருப்பீராக. பலப்படுத்தும் மகிமை அவங்களுக்கு கடந்து செல்லட்டும். விசேஷமா இந்த வாரத்தில் ஆண்டவரே எக்ஸாம்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்றியோட சமூகத்தில் வருவோம். விசேஷமா ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல உடைய கிருபை ஞானம் வல்லமை கடந்து வரட்டும். அறிவு விவாதம் கடந்து வரட்டும். இந்த பாடங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி என் கர்த்தர் ஆண்டவரே ஜெயத்தை கொடுப்பீராக. உடைய பிள்ளைகளா இருப்பதனால் கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்து விசேஷித்த வல்லமையினாலே பிள்ளைகளை நீர் ஆண்டவரை அபிஷேகிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். வேறுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கிருபை உடைய பாதுகாப்பு தயவு கடந்து வரட்டும். தொடர்ந்து ஒரு குடும்பத்தின் மேல் உடைய ஆளுகை இருப்பதாக ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கிறவர் நீதா இருப்பதனால் உங்களுடைய இந்த கரமானது ஒரு குடும்பத்தோட கூட இருப்பதா தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். துதியும் கனமும் ஆண்டவருக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆமென்.